பாவத்துக்குள்ள விழ, தீமையில விழ, பொல்லாப்புல விழ, இச்சையில விழ, அசிங்கத்துல விழுவதற்கு நம்மளை இழுக்கும். தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரு. எதை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அதை தான் மனிதனும் தொட்டான். ஆமென். எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதை தான் மனிதன் தொட்டான். கவர்ந்து இழுக்கும், வார்த்தைகள் இழுக்கும். சில மனிதர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கவர்ச்சியா பேசுவாங்க. நம்மளே சொக்கி மயங்கி விழுந்துடுவோம். ஆமாவா இல்லையா? சில பேரை பேசும்போது விட்டுட்டா போதும், நம்ம கேட்க இன்னும் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு ஒரு தாபத்தோட உட்காந்துருப்போம், ஏக்கத்தோட இருக்கும். பேசட்டும், இன்னும் பேசணும், இன்னும் பேசட்டும் அப்படின்னு கவர்ந்து இழுப்பாங்க. எதெல்லாம் உங்களை கவர்ந்து இழுக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு ஆபத்துல வந்து முடியுதுன்னு அர்த்தம். ஆமே. எதெல்லாம் உங்களை கவர்ந்து கவர்ச்சியா நல்லா இழுத்து உங்களை கொண்டு போகுதோ அது உங்களுக்கு எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமே. அப்படிதான் நடக்கும். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கவர்ந்து இழுக்கிற காரியம் நம்மளை நம்மளே கவர்ந்து இழுத்துக்குவோம். தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கண்ணடிச்சு பார்த்தா கண்ணாடிக்காரி மாதிரியே தெரியும். ஆமே. அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா நம்மளே கண்ணாடி மாறி எவ்வளவு அழகா இருக்கிற